எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் அஸ்வத் தான். வயசு 33 ஆகுது. இவங்க விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ நல்ல வசதி பெண் வந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனடியாக பார்க்க முடியும். இவங்க எந்த மற்ற சேர்ந்து சொல்லியிருக்காங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா வண்டின்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா மீனும் சொல்லியிருக்காங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா போராட்டம் சொல்கிறாங்கம்மா. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை தான் பார்த்துட்டு வராங்களா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படித்தது சொல்லியிருக்காங்க. இவங்க ப்ராப்ளமான அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியில் அக்கௌண்ட்டை வேலை பார்த்ததை சொல்கிறாங்கம்மா. இது இல்லாமல் டேக்ஸ் ஃபைல் பண்ணுற ஒர்க்கு சில ஷாப்ஸ்க்கு இவங்களுக்கு கிளைண்ட் ஆகுது சொல்லியிருக்காங்க. இவங்க இதுவரை 3 கம்பெனி மாறிட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இந்த ஒர்க் பண்ணி ஒரு நல்ல இன்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் மில் வச்சு நடத்திட்டு வராங்களா. இவங்க ஜென்ஸுக்கு மட்டும் ட்ரெஸ் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்காங்களா. ஃபாரினுக்கு கூட எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்புறம் 3 வீடு 2 ஷாப் காம்ப்ளெக்ஸ் கட்டி அதுலேருந்து கூட இன்கம் வந்துட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணி ரிட்டர் ஆகிட்டாங்களாம்மா. இப்போ பென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்க நல்ல வெசல்ட் ஃபேமிலி தான்மா. இவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தான் சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் லெக்சராக ஒர்க் பண்ணுறா சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு பொண்ணுங்க தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க முதல் திருமணம் இவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தர் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா. ஸ்டார்டிங்கில் பேரண்ட்ஸ்க்கு பிடிக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மனசு மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா. சில வருஷம் நல்லா தான் போயிட்டு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ஹஸ்பண்ட் சூதாட்டம்க்கு அடிமையாகி நிறைய லாஸ் ஆகிட்டாங்களா. அது தாங்க முடியாமல் தவறிட்டாங்களாம்மா. இப்போ இவங்க பேரண்ட்ஸ் கூட தான் இருக்காங்களா. இவங்க பேரண்ட்ஸ் இவங்ககிட்ட பேசி இப்போ 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு ஒன்று பார்க்குறாங்களாம்மா. நம்ம சேனலை பார்த்து நம்மகிட்ட வந்திருக்காங்க. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நல்ல குணம் இல்லை, குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், நல்லா பார்த்துக்கிற ஒருத்தர் தான் கணவராக வரும்னு நினைக்கிறாங்க. வீட்டோட மாப்பிள்ளை எதிர்பார்க்குறாங்க. இவங்க அப்பா பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட சேர்ந்து பண்ணலாம் சொல்கிறாங்க. தனியாக வேலைக்கு போகணும் அவசியம் சொல்கிறாங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்கம்மா. வயசை முன்ன பண்ண இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. மேரேஜை இவங்களும் செஞ்சு வச்சு இவங்க நல்லபடியாக பார்த்துப்பேன்னு சொல்கிறாங்கம்மா. இந்த மாதிரி நல்ல குடும்பம் கிடைக்கிது மிகப்பெரிய விஷயமா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா இவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்லாம் சொல்லுங்கம்மா. அடுத்த தொடர்ந்து பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.